வெல்கம் டு ஜெயம் அகாடமி. ஸோ இப்போது நம்ம டிஎன்பிஎஸ்சியில் ரேஷியோ அண்டு ப்ரொபோர்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் இது மாடல் 3. ஸோ நம்ம ஆல்ரெடி மாடல் 1 மாடல் 2 பார்த்துட்டோம், சரிங்களா? ஸோ இது மாடல் 3. நம்ம டைரெக்டாக சம்ஸ்குள்ளே போயிடலாம். ஒரு பள்ளியில் உள்ள மாணவ மாணவியரின் விகிதம் 5:7. மாணவ மாணவியரின் வித்தியாசம் 120 எனில் அப்பள்ளியில் மொத்த எண்ணிக்கை யாது அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இப்போது ஒரு ஸ்கூல் இருக்குது, அந்த ஸ்கூலில் பாய்ஸ் இருக்காங்க, கேர்ள்ஸ் இருக்காங்க. ஸோ பாய்ஸ் பார்த்தீங்கன்னா 5, கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா 7. ஸோ அப்படின்ற ரேஷியோவில் இருக்காங்க. அவங்களோட வித்தியாசம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120. ஸோ இப்போது மொத்த எண்ணிக்கை டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இதை நம்ம இப்போது சால்வ் பண்ணலாம். இப்போது இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. அப்போது 2x = 120 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு x கிடச்சிரும். அப்போ x = 120/2. அப்போ x = 60, சரிங்களா? ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள், என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12. அப்போ 12 இன்ட்டு இந்த 60-ஐ இது கூட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ அப்போது 6 2s are 12, 1 6 are 6, 7 0. அப்போது 720. அப்போது ஆப்ஷன் பி தான் ஆன்சர் 720. ஸோ அடுத்த சம் பாருங்கள். 3 எண்களின் விகிதம் 3:4:7. அவைகளின் பெருக்கற்பயன் 18,144 எனில் அம்மூன்று எண்கள் யாது அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இப்போ 3 நம்பர் இருக்குது. 3x × 4x × 7x = 18144, சரிங்களா? சரி, ஓகே. இங்கே ஏன் நம்ம இன்ட்டு போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பெருக்கற்பயன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம இங்கே இன்ட்டு போடுறோம். ஸோ ஒருவேளை இங்கே அடிஷனோ சப்ட்ராக்ஷனோ அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இங்கே ப்ராடக்ட்டுக்கு பதில் அடிஷன் சப்ட்ராக்ஷன் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நீங்கள் இங்கே ஒன்று ப்ளஸ்ஸு இல்லாட்டி மைனஸ் அப்படின்ட்டு போடணும், சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 3s are 12, 12 7s are 84. அப்போது 84x³ = 181,444, சரிங்களா? இப்போது x³ = 181,44, சாரி இங்கே ஒரு 4 தான், 3 4 போட்டேன், டிவைடட் பை 84. அப்போ x³ = 181,44/84. அப்போ 84ல் 2 டைம்ஸ் போட்டிங்கன்னா 168 வரும். அப்போது 181ல் 168 போச்சுன்னா எவ்வளோ வரும்? ஸோ 11ல் 8 போச்சுன்னா 3, 7ல் 6 போச்சுன்னா 1, 13. அப்போது 134. இப்போ 1 டைம்ஸ் போடுங்க, 84. ஸோ 0, இது 5. அப்போது இங்கே 4. ஸோ 84 எத்தனை டைம்ஸ் போட்டிங்கன்னா 504 அப்படின்ட்டு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 84 × 6 டைம்ஸ் போடுங்க. ஸோ 6 4s are 24, 8 6 are 48, 49 50. அப்போது 6 டைம்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு 504 வந்துடுது. அப்போது 0. அப்போ x³ = 216. அப்போது x = 6. 216க்கு க்யூப் ரூட் எடுத்திங்கன்னா 6. ஸோ இதெல்லாம் நீங்கள் மனப்பாடம் தான் பண்ணணும். ஸோ 1 to 15 வரையாச்சும் நீங்கள் க்யூப் ரூட் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும், சரிங்களா? ஸோ 10 வரைக்குமாச்சும் நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் க்யூப் ரூட், சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த 6 எடுத்துகிட்டு போயிட்டு இந்த 3லையும் 4xலையும் 7xலையும் சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள். அப்போது 6 3s are 18, 6 4s are 24, 7 6 are 42. ஸோ அப்போது இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர், ஓகேவா? அடுத்த சம் பாருங்கள். 3 எண்களின் கூடுதல் 98. அதில் முதல் இரு எண்களின் விகிதம் 2:3. இரண்டாம் மற்றும் மூன்றாம் எண்களின் விகிதம் 5:8 எனில் 3 எண்களின் மதிப்புகள் யாது அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இப்போது 3 எண் இருக்குது, அதோட கூடுதல் 98 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ முதல் இரு எண்களின் விகிதம் 2:3 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இரண்டாம் மற்றும் மூன்றாம் எண்களின் விகிதம் 5:8 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எனில் 3 எண்களின் மதிப்புகள் யாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு 2 நம்பரோட ரேஷியோ 2:3. ஸோ அடுத்த 2 நம்பரோட ரேஷியோ 5:8. அப்போ A:B, B:C நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, சரிங்களா?
ஸோ இதை வச்சுட்டு இப்போது நம்ம A:B:C வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா. ஸோ இப்போ இங்கே 5 இருக்குது, இங்கே 3 இருக்குது, ரெண்டுமே ஒரே நம்பரை தான் வரணும். ஸோ அப்போது இங்கே வந்து 3 ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, இங்கே வந்து 5 ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ 5 2s are 10:15, இங்கே வந்து 5 3s are 15:24. அப்போ A:B:C வந்து என்ன, 10:15:24 சரிங்களா. ஸோ இதான் வந்து A:B:C. இப்போது கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 எண்களின் கூடுதல் 98. அப்போது 10x + 15x + 24x = 98 சரிங்களா. ஸோ 10 + 15 25, 25 ஒரு 24 49. அப்போ 49x = 98. அப்போ x = 98/49. அப்போ x = 2 சரிங்களா. ஸோ இப்போ இந்த x எடுத்துகிட்டு போயிட்டு இந்த 10லையும் இந்த 15லையும் இந்த 24லையும் சப்ஸ்டிடியூட் வந்து பண்ணுங்கள். அப்போது 10 2s are 20, 15 2s are 30, 24 2s are 48. அப்போ இதுதான் ஆன்சர். அப்போது ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா. அடுத்த சம் பாருங்க. முதல் இரு எண்கள் 3ஆம் எண்ணிலிருந்து முறையே 20%, 50% அதிகம் எனில் அவ்விரு எண்களின் விகிதம் யாது அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இப்போ ஏ இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது. இப்போ 3ஆம் எண் வந்து 100 அப்படின்னா 2ஆம் எண் என்ன சொல்கிறாங்கன்னா 150, முதல் எண் வந்து 120. அவங்க எதற்கான விகிதம் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 நம்பரோட விகிதம் தான் கேட்குறாங்க சரிங்களா. ஸோ ரேஷியோ ஆஃப் த 2 நம்பர்ஸ். அப்போ A:B தான் கேட்குறாங்க. ஸோ இதை கேன்சல் பண்ணுங்கள், 0 0 கேன்சல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3 டேபிளில் வரும். ஸோ 4, ஸோ இது வந்து 5. அப்போது ஆப்ஷன் என்ன, A:B என்ன, 4:5. அப்போது ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா. சரி ஓகே. ஸோ இந்த சம் வந்து பாருங்கள். இரு முழு எண்களின் கூடுதல் 72 எனில் கீழ்கண்ட எந்த ஒன்று அதன் விகிதமாக இருக்காது அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ 2 whole number whose number is 72 cannot be in the ratio அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இது ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணிங்கன்னா இந்த 72 வந்து டிவைட் பண்ணணும். ஸோ எது டிவைட் பண்ணலையோ அதுதான் வந்து ஆன்சர் சரிங்களா. ஸோ இப்போ 5 + 7 போட்டிங்கன்னா என்ன வரும், 12. ஸோ 12 வந்து 72 வந்து டிவைட் பண்ணணும். அப்போது இது கிடையாது சரிங்களா. அப்போது 5 + 3 என்ன, 5 6 7 8. ஸோ 8 வந்து 7 டேபிளில் 72 டிவைட் பண்ணணும். அப்போது இதுவும் கிடையாது சரிங்களா. ஸோ 5 4 என்ன, 9. ஸோ 9 வந்து 72 டிவைட் பண்ணணும். அப்போ இதுவும் கிடையாது. 7 8 9 10. ஸோ 10 வந்து 72 டிவைட் பண்ணாது. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி சரிங்களா. ஸோ இந்த 2 நம்பரையும் கூட்டினா 72 வந்து அதை வந்து டிவைட் வந்து பண்ணணும். ஸோ எது டிவைட் பண்ணலையோ அதுதான் வந்து ஆன்சர் சரிங்களா. சரி ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம மாடல் 3 வந்து இதோட முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம மாடல் 4 வந்து பார்க்கலாம். ஸோ இனிமேல் நம்ம வீடியோஸ் வந்து ரெகுலராக வரும். ஸோ நம்ம சேனலை ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா. சரி ஓகே, தேங்க்யூ.